அடுத்தது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, புயல் பாதிப்புகளுக்கு 6675 கோடி ரூபாய் நிவாரண நிதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய குழுவிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய சென்னை வந்துள்ள மத்திய குழுவினருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். பெஞ்சல் புயலால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விளைநிலங்கள், குடியிருப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பெஞ்சல் புயல் பாதிப்புகளை ஆய்வு மேற்கொள்ள தமிழகம் வந்த மத்திய குழுவினர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஆலோசனை நடத்தினர். மத்திய உள்துறை இணையமைச்சர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 8 பேர் கொண்ட குழுவில் பொன்னுசாமி, சரவணன், தனபாலன் குமரன், ராகுல் பஜ்கேட்டி, பாலாஜி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சனிக்கிழமை மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். தமிழ்நாட்டிற்கு 6675 கோடி ரூபாய் நிவாரண நிதியை வழங்க பரிந்துரைத்திட வேண்டும் என்று மத்திய குழுவினரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், பெஞ்சல் புயலால் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி உள்ளிட்ட 14 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் பெஞ்சல் புயல் பாதிப்பு சீரமைப்பு பணிகளுக்காக 6675 கோடி ரூபாய் வழங்கிட வேண்டிய கோரிக்கை மனுவினையும் மத்திய குழுவினரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். புயல் செய்த பாதிப்புகளை கண்டறிந்து விரைவாக மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து புயல் செய்த விவரங்கள் குறித்த விளக்கப்பட காட்சி மத்திய குழுவினரிடம் காண்பிக்கப்பட்டது. பெஞ்சல் புயல் பாதிப்புகளுக்கு தமிழ்நாட்டுக்கு 944 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பெஞ்சல் புயலால் தமிழகத்தில் வரலாறு காணாத சேதம் ஏற்பட்டதாக கூறி மத்திய அரசு சார்பில் இடைக்காலமாக 2000 கோடி நிவாரணத் தொகையை உடனடியாக அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாட்டுக்கு 944 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய அரசின் பங்காக வழங்க உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு மத்திய குழுவினர் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், விரிவான ஆய்வுக்கு பிறகு தேசிய பேரிடர் நிதியிலிருந்து கூடுதல் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. பேரிடர் நிவாரண நிதியாக இந்த ஆண்டு மட்டும் 21,718 கோடி ரூபாய் 28 மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. புயல் நிவாரண நிதியாக மத்திய அரசு 944 கோடி ரூபாயை அளித்திருப்பது போதுமானதாக இருக்காது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன், ஆர் காந்தி, வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை சிறப்பாக செயல்படுவதாக கூறினார். முன்னதாக காட்பாடி அருகே விருதம்பட்டு பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார். தமிழ்நாட்டில் தான் இருக்கும் வரை மதம் மற்றும் சாதிவெறி எண்ணத்தை நிறைவேற்ற முடியாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் அம்பேத்கரின் நினைவு தினத்தை ஒட்டி தூய்மை பணியாளர்களுக்கு நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு திமுக அரசு செயல்படுவதாக தெரிவித்தார். உங்க மதவெறி, சாதிவெறி எண்ணம் இந்த பெரியார் மண்ணில, அம்பேத்கர் கொள்கை உரம் பெற்ற இந்த மண்ணில ஒருபோதும் நிறைவேறாது. இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை உங்களால் அதை நிறைவேற்றவும் முடியாது. அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் 128 பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். இதேபோன்று தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதார அட்டை, வீடு கட்டுவதற்கான ஆணைகளை வழங்கிய அவர், மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றுவது முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும் என்றார். தமிழ்நாட்டில் சமூகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளை அம்பலப்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்டுவோம் என்றும் முதலமைச்சர் சூளுரைத்தார். Published by Vigadan and Voice of the Commons. எல்லாருக்குமான தலைவர் Ambedkar. Ambedkar, a leader for everyone.
எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலை தாவேக தலைவர் விஜய் டிஜிட்டலில் வெளியிட்ட காட்சிகளே இவை. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் எனும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நூலை தாவேக தலைவர் விஜய் வெளியிட முதல் பிரதியை அம்பேத்கரின் பேரன் ஆனந்த் தெல்துண்டே பெற்றுக் கொண்டார். பாபா சாஹேப் அவர்களின் பேரனான இவருக்கு முதல் புத்தகத்தை நமது விஜய் சார் வழங்குகிறார். தொடர்ந்து ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு, விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, விகடன் குழும நிர்வாக இயக்குநர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலை பெற்றுக் கொண்டனர். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்த தாவேகா தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட போது விஜய் மேடமடித்து அசத்திய காட்சிகளை இவை. சென்னை நந்தம்பாக்கத்தில் நடந்த விழாவுக்கு வந்த விஜய்க்கு மேடதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அம்பேத்கர் சிலைக்கு விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் அம்பேத்கர் தொடர்பான புகைப்பட காட்சியை பார்வையிட்ட விஜய் அம்பேத்கர் சிலையுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். மணிப்பூர் விவகாரத்தை மத்திய அரசும் வேங்கை வயல் பிரச்சனையை தமிழக அரசும் கண்டுகொள்ளவில்லை என தாவேகா தலைவர் விஜய் கடுமையாக சாடினார். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய விஜய் சமத்துவத்திற்காக இன்றைய ஆட்சியாளர்கள் துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்றார். இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. ஆளுங்கட்சியின் கூட்டணி கணக்குகளை 2026ஆம் ஆண்டில் மக்கள் மைனஸ் ஆக்குவார்கள் எனவும் விஜய் குறிப்பிட்டார். நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026இல் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள். இன்றைய ஆட்சியாளர்களை பார்த்தால் அம்பேத்கர் வெட்கி தலைகுனிந்திருப்பார் எனவும் விஜய் கவலை தெரிவித்தார். தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட வேண்டும் என்று தாவேகா தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் நாடு முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஜனநாயகத்தின் ஆணிவேர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். தேர்தல் நியாயமா நடக்கலன்னு நான் சொல்ல வரல, பட் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்குது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்னு தோணுச்சு. அது அமையணும்னா தேர்தல் ஆணையர்கள் கான்சென்சஸ், அதாவது ஒருமித்த கருத்து அடிப்படையில் மட்டும்தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு வலிமையான ஒரு கோரிக்கை. அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதியை ஜனநாயக உரிமைகள் தினமாக அறிவிக்க வேண்டும் எனவும் விஜய் பேசினார். அம்பேத்கர் புத்தக விழாவில் பங்கேற்காத அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக விஜய் கூறியதை திருமாவளவன் மறுத்துள்ளார். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூட திருமாவளவனால் வர முடியவில்லை என்றால் அவருக்கு எந்த அளவுக்கு கூட்டணி நெருக்கடி இருக்கும் என்று தாவேகா தலைவர் விஜய் பேசினார். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் திருமாவளவனால் வர முடியவில்லை என்றாலும் அவருடைய மனது இங்குதான் இருப்பதாக விஜய் குறிப்பிட்டார். அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். கூட்டணி கட்சியினர் அளித்த அழுத்தத்தால் தான் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்கவில்லை என்று
விஜய் பேசியதற்கு திருமாவளவன் மறுப்பு தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் அழுத்தம் கொடுத்தால் அதற்கு இணங்கக்கூடிய அளவிற்கு தாமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பலவீனமாக இல்லை என்றும் குறிப்பிட்டார். அந்த நிகழ்வில் நான் பங்கேற்க இயலாமற் போனதற்கு திமுக அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கொடுத்த அழுத்தம் என்பதை போன்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று தாமே சுதந்திரமாக முடிவெடுத்ததாகவும் குறிப்பிட்ட திருமாவளவன் திமுக கூட்டணியில்தான் விசிக தொடர்வதாகவும் விளக்கமளித்தார். அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் பங்கேற்கவில்லை என்றாலும் அவரின் மனம் புத்தக வெளியீட்டு விழாவில் தான் இருப்பதாக விஜயின் மனது தன்னை நோக்கியே இருந்திருக்கிறது என்று திருமாவளவனும் கூறியுள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். அவருடைய மனசு மேடையில் இல்லை, என்னை நோக்கியே இருந்திருக்கிறது என்று மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் அங்கே இருந்தாலும் நான் எங்கே இருக்கிறேன் என்று அவர் எண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை என்பது அவருக்கு வருத்தம், ஒரு ஆதங்கம். அதனால் அவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். மற்றபடி எனக்கு எந்த நெருடலும் இல்லை. தமிழ்நாட்டில் மன்னராட்சிதான் நடப்பதாக ஆதவ் அர்ஜுன் பேசிய நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிதான் நடைபெறுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். மன்னராட்சி தான் இங்க இருக்கு. மன்னராட்சியை கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க, நீ சங்கின்னு சொல்லு, இல்ல அர்பன் நக்சலைட் சொல்லு, இல்ல மாவோன்னு சொல்லு. அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள். ஆதவ் அர்ஜுன் ஒரு குடும்ப ஆட்சி நடக்கிறது என்பதை மறைமுகமாக சொல்லுவதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது தவறு. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அரசின் மீது வெவ்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அதை மன்னராட்சி முறை என்று விமர்சிப்பது ஏற்புடையதல்ல. திமுக ஆட்சியை விமர்சித்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அம்பேத்கர் பற்றிய புத்தக வெளியீட்டு விழாவில் திமுக ஆட்சியை விமர்சிக்கும் வகையில் மன்னராட்சி முறையை ஒழிக்க வேண்டும் என்று பேசிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு கட்சி சார்பில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியாளர் செல்வகுமாருக்கு பிரத்யேக பேட்டியளித்த திருமாவளவன் குடும்ப அரசியல் பற்றி ஆதவ் பேசியது முற்றிலும் தவறானது என்றார். ஆதவ் அர்ஜுன் ஒரு குடும்ப ஆட்சி நடக்கிறது என்பதை மறைமுகமாக சொல்லுவதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது தவறு. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அரசின் மீது வெவ்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அதை மன்னராட்சி முறை என்று விமர்சிப்பது ஏற்புடையதல்ல. அதற்கு விளக்கம் கேட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு கட்சியின் சார்பில் நோட்டீஸ் அனுப்ப இருக்கிறோம். அரசியல் பேச வேண்டாம் என்று சொல்லியும் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா அரசியல் பேசியுள்ளதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். ஆதவ் அர்ஜுனாவை இயக்குகிறீர்களா என்ற கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் செல்வகுமாருக்கு திருமாவளவன் பேட்டி ஒன்றை அளித்தார். அப்போது பேசிய திருமாவளவன் ஆதவை வைத்து பேச வேண்டிய தேவை தமக்கு இல்லை என்று தெளிவுபடுத்தினார்.
திரு திருமாவளவன் அவர்களை பொறுத்த மட்டில் தன்னால் பேச முடியாததை, தன்னால் கேட்டு பெற முடியாததை ஆதவ் அர்ஜுன் மூலமாக வைத்துதான் அவர் பின்னால் இருந்து அவரை இயக்குகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க திரு ஆதவ் அர்ஜுனை இயக்குறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. முதல் முறையா நீங்க இப்படி சொல்லுங்க. எல்லாருமே இதுவரை என்ன சொன்னாங்கன்னா ஆதவ் அர்ஜுன் தான் திருமாவளவனை இயக்குகிறார். உங்களுக்கு யார் இந்த கேள்வியை எழுப்பி கொடுத்தாங்கன்னு தெரியல. முதல் முறையா அந்த கேள்வி எழுப்புறீங்க. ஆதவ் அர்ஜுனை வைத்து யாருக்கு நான் இந்த அழுத்தத்தை கொடுக்க போகிறேன்? நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் யார்? அதுக்கு நான் நேரடியாக பேசுவேன். என்னிட்ட பேசுறதுக்கு, அதாவது அவரு முதல்வரோடு பேசுறதுக்கு என்ன தொடர்பு இல்லையா? சந்திக்க முடியாதா? அது தவறான ஒரு யூகம். அம்பேத்கர் பற்றிய புத்தக வெளியீட்டு விழாவில் விஜயின் பேச்சு திருமாவளவனை கொச்சைப்படுத்தி இருப்பதாக விசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வன் விமர்சித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் அவர் இதனை குறிப்பிட்டார். எந்த நிர்பந்தமும் இல்ல. நண்பர் விஜய் ரொம்ப புரிதலற்று இதை பேசியிருக்கிறாரு. அதுக்காக நான் வருத்தப்படுறேன். நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல. ஆனா அது ரொம்ப தவறான ஒரு புரிதல். அது கொச்சைப்படுத்துகிற புரிதல். தலைவர் திருமாவை இந்த மேடையில் மரியாதைக்குரிய நண்பர் விஜய் அவர்கள் கொச்சைப்படுத்தி இருக்கிறார். திருமாவளவனை யாராலும் பணிய வைக்க முடியாது என்றும் சிந்தனை செல்வன் கூறினார். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்திருப்பது விசிகாவோடு கூட்டணி சேர வேண்டும் என்பதற்கு தானா என எண்ண தோன்றுவதாக விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னையில் பேசிய தாவேகா தலைவர் விஜய் விசிக தலைவர் திருமாவளவனை புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க விடாமல் அவருக்கு அழுத்தம் தரப்பட்டதாக கூறியிருந்தார். இந்நிலையில் இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார், தனது கட்சி தலைவர் திருமாவளவன் அறிக்கை கொடுத்த பிறகும் அவரை பற்றி தாவேகா தலைவர் விஜய் பேசியதை பார்த்தால் தாவேகா தொடங்கியதே விசிகாவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்பதற்கு தானா என எண்ண தோன்றுவதாக கூறியுள்ளார். மேலும் நடிகர் ரஜினிகாந்தை கட்சி ஆரம்பிக்க சொன்னவர்கள்தான் நடிகர் விஜயை கட்சி தொடங்க வைத்திருக்கிறார்கள் என்பதை எவரும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என பதிவிட்டுள்ள ரவிக்குமார், திரைப்பட ஒப்பனை அளவுக்கு கூட அரசியல் ஒப்பனைக்கு ஆயுள் கிடையாது என நடிகர் விஜயை காட்டமாக விமர்சித்துள்ளார். தெற்கு வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை இலங்கை தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரும் என கூறப்பட்டுள்ளது. இதனால் வரும் புதன் மற்றும் வியாழனன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூரில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலிலும் புதன் மற்றும் வியாழக்கிழமையன்று கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியிலும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. அதே சமயம் சென்னையின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க கோரி தமுமுக சார்பில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் தமுமுக சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி கலந்து கொண்டார். தென்காசியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் செல்போனில் டார்ச் லைட்டை அடித்தபடி கோஷங்களை எழுப்பினர். சேலம் கோட்டை மைதானத்தில் தமுமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதேபோல திருவாரூர், தஞ்சாவூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த 3000த்திற்கும் மேற்பட்ட தமுமுகவினர் திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதேபோல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமிய அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலக அதிகாரி மற்றும் அவரது கணவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பொன்னப்பநாடார் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் அமலா ஜெசி ஜாக்லின். இவர் தற்போது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உதவி செயற்பொறியாளராக பணியாற்றி வருகிறார்.
1999 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரை இவர் கன்னியாகுமரி மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறையில் உதவி செயற்பொறியாளராக பணியாற்றினார். அப்போது அவர் வருமானத்திற்கு அதிகமாக 25,40,000 ரூபாய் வரை சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அந்த வழக்கில் ஜெசி ஜாக்லின் மற்றும் அவரது கணவர் ராஜேஸ்வரன் சேர்க்கப்பட்டனர். வழக்கை விசாரித்து வந்த கன்னியாகுமரி மாவட்ட முதன்மை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சாமுவேல் பெஞ்சமின் தீர்ப்பளித்தார். அதில் அமலா, ஜெசி ஜாக்லின், கணவர் ராஜேஸ்வரன் ஆகியோருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். பதிவாளரை பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்றதன் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் அரசு அலுவலகத்தில் புகுந்து சார் பதிவாளரை பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்ற சிசிடிவி காட்சிதான் இது. கருங்கல் அருகே சுண்டவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ஜஸ்டின் மார்டின். இவர் புதிதாக வாங்கிய சொத்தை பதிவு செய்ய கருங்கல் சார் பதிவாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். ஆனால் விண்ணப்பத்தை ஆய்வு செய்த சார் பதிவாளர் பொறுப்பு அலுவலர் ஹரிஷ்கரன் புதிய வழிப்பாதையுடன் கூடிய சொத்தை பதிவு செய்ய முடியாது என்று கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மார்டின் பெட்ரோலை மறைத்து எடுத்து வந்து ஹரிஷ்கரன் மீது ஊற்றி தீ வைக்க முயன்றார். இதை கண்ட சக ஊழியர்கள் ஓட்டம் பிடித்தனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட ஹரிஷ்கரன் அளித்த புகாரின் பேரில் தஸ்டஸ் மார்டினை காவலர்கள் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நீர்த்தேக்க தொட்டியின் வால்வை திறக்க முடியாததால் அதிகாரியை அமைச்சர் மையநாதன் கடிந்து கொள்ளும் காட்சிதான் இது. திருநாளூர் ஊராட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் திறந்து வைத்தார். அப்போது நீர்த்தேக்க தொட்டியின் வால்வை திறக்க முயன்றபோது அவரால் திறக்க முடியவில்லை. உங்களால முடியல, அப்புறம் என்ன பண்றது? எல்லாமே தரமிக்க பொருட்கள். இது பரவாயில்ல, இது இங்க பாருங்க. இதையடுத்து அருகில் இருந்த அதிகாரியை அழைத்த அமைச்சர் அவரை திறக்க கூறினார். அதிகாரியும் வால்வை திறக்க திணறியதால் அவரை கடிந்து கொண்ட அமைச்சர் உடனடியாக வால்வை மாற்ற உத்தரவிட்டார். முல்லை பெரியாறு அணையின் பராமரிப்பு பணிக்கு தளவாட பொருட்கள் கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து விவசாயிகள் 5 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடத்தினர். முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிக்கு கொண்டு செல்லப்பட்ட தளவாட பொருட்களின் வாகனங்களுக்கு கேரள அரசு அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து PR பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் தேனியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொண்டு சென்ற கட்டுமான பொருட்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது அணைக்கு ஏற்பட்டிருக்கிற பேராபத்தாகும். எனவே அணைக்கு பொறியாளர்கள் நினைக்கும் நேரத்தில் கொண்டு சென்று பராமரிக்க வேண்டும் என்பது நீதி. இல்லை என்றால் அந்த அணைக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். கேரள மாநிலம் குமுடியில் உள்ள 2 மாநில எல்லையை முற்றுகையிட முயன்ற அவர்களை கூடலூர் அருகே லோயர் கேம்பில் காவலர்கள் தடுத்து நிறுத்தினர். இதனால் விவசாயிகள் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து வல்லக்கடவு சோதனைச் சாவடியில் நிறுத்தப்பட்ட தளவாட பொருட்களின் வாகனங்கள் முல்லை பெரியாறு அணைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் தாட்சாயணி செல்போனில் PR பாண்டியனிடம் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. ஓசூரில் வனப்பகுதியில் இருந்து வெளியே வந்த யானை கூட்டம் தனியாருக்கு சொந்தமான எஸ்டேட்டின் குளத்தில் ஆனந்த குடியல் போட்ட காட்சிகள்தான் இவை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே ஜவளகிரி காப்பு காட்டில் இருந்து வெளியேறிய 8 காட்டு யானைகள் கங்கணப்பள்ளி கிராமம் வழியாக சென்று கும்பலாபுரம் வனப்பகுதி அருகே தைலத்தோப்பில் நுழைந்தது. இதனையடுத்து வனத்துறையினர் கிராம மக்களின் உதவியுடன் பட்டாசு வெடித்து வனப்பகுதிக்குள் விரட்ட முயற்சித்தனர். இந்த நிலையில் அருகில் இருந்த விவசாய நிலத்திற்குள் புகுந்த யானை கூட்டம் பயிர்களை தின்றும் மிதித்தும் சேதப்படுத்தியது. மீண்டும் பட்டாசு வெடித்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தேவரப்பட்டா வனப்பகுதிக்கு யானைகளை வனத்துறையினர் விரட்ட முயற்சித்தனர்.
தனியாருக்கு சொந்தமான எஸ்டேட் தோட்டத்திற்குள் நுழைந்த யானை கூட்டம் அங்கிருந்த குளத்தில் ஆனந்த குளியல் போட்டது. இதையடுத்து நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் மக்காச்சோள பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். டெய்லி வரும் நைட்டோடு ஒரு சுழியா அந்த மாதிரி கடிச்சிருது. 1500 ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ள நிலையில் பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியதோடு அறுவடைக்கு தயாராக இருந்த மக்காச்சோளங்களை கடித்து குதறியுள்ளன. பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் காட்டுப்பன்றிகளை தடுக்க முடியவில்லை என்றும் காட்டுப்பன்றிகள் நடமாட்டத்தால் தோட்டப்பணிகளுக்கும் ஆள் கிடைப்பதில்லை என்றும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஒரு மக்காச்சோள விவசாயம் மட்டும் பாதிக்கல எங்களுக்கு. இந்த காட்டுப்பன்னி பயத்தினால எந்த விவசாயத்துக்கோ களை எடுக்கவோ எந்த ஒரு பொம்பளைகளோ ஆளுகளோ வேலைக்கு வரமாட்டேங்காங்க இப்போ அதனால் எல்லா விவசாயமும் எங்களுக்கு பாதிக்கு. பெரிய பிரச்சனையாக இருக்குது. பன்னியால் யாருமே ஒத்தையில் ஆம்பளையால் வீட்டில் ஆம்பளையால் வந்தால் தான் வர முடியுது, இல்லைன்னா வர முடியல. இந்த பன்னியை பிடிச்சி இந்த மக்காச்சோளத்துக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி சேதமான பயிர்கள் குறித்து கணக்கெடுப்பு செய்து நிவாரணம் வழங்கவும் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் பெய்த கனமழையில் நெற்பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்ததால் விவசாயிகள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். போச்சம்பள்ளி அருகே உள்ள ஜிங்கல் கதிரவம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கொசப்பட்டி கிராமத்தில் 100 ஏக்கருக்கும் அதிகமான விளை நிலங்களை தண்ணீர் சூழ்ந்தது. தண்ணீர் சற்று வடிந்த நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முழுவதும் தண்ணீரில் சாய்ந்து கிடப்பதால் அவை அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இன்னும் நிலத்தில் தண்ணீர் நிற்பதால் அறுவடை செய்யக்கூட முடியவில்லை என்று கூறும் விவசாயிகள் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஏரி நிரம்பி வழியும் கண்கொள்ளா காட்சிதான் இது. வைரமேக தடாகம் என்று அழைக்கப்படும் உத்தரமேரூர் ஏரி மொத்த உயரமான 20 அடியில் 19 அடியை எட்டியிருப்பதால் கலங்கள் வழியாக 500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பெரிய ஏரியான இந்த ஏரி நிரம்பியதால் 5436 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 909 ஏரிகளில் 408 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியிருப்பதாக நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆட்டையம்பட்டி சாலையில் இனாம் பைரோஜி பகுதியில் உள்ள அரசம்பாளையம் தரைப்பாலம் உடைந்ததால் கிராம மக்கள் 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மல்லூர், வெண்ணத்தூர், வாணியம்பாடி, மின்னக்கல், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல இந்த தரைப்பாலத்தை கடந்த பல ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தரைப்பாலத்தின் ஒரு பகுதி அடித்துச் சென்றதால் கனரக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது வெள்ளத்தால் தரைப்பாலம் முழுமையாக அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. இந்த பாதை இல்லாததால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் உயர்மட்ட பாலம் அமைத்து தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூரில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை சார்ஜர் ஒயரால் கை கால்களை கட்டி சரமாரியாக தாக்கி 2.5 சவரன் தங்க நகையை பறித்த சிறுவன் உட்பட 3 பேரை காவலர்கள் கைது செய்தனர். தோரணம்பதி அடுத்த தாதகுள்ளனூர் பகுதியை சேர்ந்த விஜயலட்சுமி என்பவர் தன்னுடைய வீட்டில் தனியாக இருந்து வந்துள்ளார். இதை அறிந்த 3 பேர் அவருடைய வீட்டிற்குள் நுழைந்து கை கால்களை செல்போன் சார்ஜர் ஒயரால் கட்டி போட்டு அவரை தாக்கி 2.5 சவரன் தங்க நகைகள், செல்போனை பறித்து தப்பிச் சென்றனர். சிசிடிவி காட்சிகள் மற்றும் மூதாட்டி வைத்திருந்த செல்போன் டவர் லொகேஷன் மூலமாக விசாரணை மேற்கொண்ட கிராமிய காவல் நிலைய போலீசார் நகை பறிப்பில் ஈடுபட்ட கெஜல் நாயக்கன்பட்டி, புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த தேவேந்திரன், ஆகாஷ், பூபாலன் ஆகிய 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் அருகே கோவில் பகுதியில் சிறுத்தை ஓடிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கூடலூர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் யானை, புலி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் சமீப நாட்களாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நெலாக்கோட்டை முதிரக்கொள்ளி பகுதியில் உள்ள ஐயப்பன் கோவிலில் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்ய சென்று கொண்டிருந்த போது சிறுத்தை ஒன்று திடீரென்று ஓடியுள்ளது. சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் செல்ல முயன்ற சிறுத்தை செடியில் இருந்ததால் மீண்டும் சாலை வழியாக ஓடியதாக கூறப்படுகிறது.
இந்த காட்சிகளை பொதுமக்கள் செல்போனில் பதிவு செய்த நிலையில் சிறுத்தை ஓடிய காட்சி கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது. சிறுத்தையால் அச்சமடைந்த பொதுமக்கள் உடனே வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் டேங்கர் லாரியின் பின்னால் சொகுசு கார் மோதி விபத்திற்குள்ளானதில் காரை ஓட்டி வந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கோவை அடுத்த அபிமன் சூர்யா என்பவர் கோவையிலிருந்து கொச்சின் சேலம் 6 வழிச்சாலையில் தன்னுடைய சொகுசு காரில் அதிவேகமாக சென்றுள்ளார். இந்நிலையில் அவினாசி எடுத்த தெக்கலூர் வடுகப்பாளையம் பிரிவு அருகே கார் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த டேங்கர் லாரியின் பின்னால் மோதியது. இதில் சொகுசு காரை ஓட்டி வந்த அபிமன் சூர்யா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அவினாசி காவல் நிலையத்தினர் உயிரிழந்த அபிமன் சூர்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் காவலர்கள் நடத்திய விசாரணையில் உயிரிழந்த அபிமன் சூர்யா கோவையில் இருந்தே அதிவேகமாக காரை ஓட்டி வந்தது தெரியவந்தது. புதுக்கோட்டையில் மத மாற்றத்தில் ஈடுபட முயன்றதாக கூறி பாதிரியார் உட்பட 3 பேர் மீது இந்து முன்னணி நிர்வாகி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை சார்லஸ் நகரை சேர்ந்த பாதிரியார் செல்லதுரை ஆரியூர் பகுதியில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டியில் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த வெங்கடேஷ் உட்பட 5 பேர் பாதிரியார் மத மாற்றத்தில் ஈடுபடுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பாதிரியார் செல்லதுரையை கத்தியை கொண்டு தாக்க முயற்சித்த போது தடுக்க வந்த அவருடைய மகன் ஜாக் ஸ்டூவர்ட் மற்றும் ஜெயலட்சுமி என்ற பெண்ணும் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கூடிய திருக்கோகர்ணம் காவல் நிலையத்தினர் இந்து முன்னணியை சேர்ந்த வெங்கடேஷிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மணலியில் பெஞ்சல் புயலால் வேரோடு சாய்ந்த 100 வருடம் பழமையான ஆலமரத்தை மாநகராட்சி அதிகாரிகள் மாற்று நடவு முறையில் வேறு இடத்தில் நடக்கூடிய காட்சிகள்தான் இவை. மணலி அடுத்த கக்கன்புரம் அம்மன் கோவில் அருகே 100 வருடங்கள் பழமையான ஆலமரம் கடந்த வாரம் பெஞ்சல் புயலால் வேரோடு சாய்ந்து கீழே சரிந்தது. இந்நிலையில் மாற்று நடவு முறையில் ஆலமரத்தை மீண்டும் நட்டு வைக்க சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் முடிவு செய்தனர். அதன்படி 2 ஹைட்ராலிக் கிரேன்கள் மூலமாக சரிந்து கிடந்த ஆலமரத்தை தூக்கி மீண்டும் நட்டு வைத்தனர். இதை பார்த்த அந்த பொதுமக்கள் ஆலமரத்திற்கு மாலை போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எம் குன்னத்தூர் கிராமத்தில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலர்மேலு மங்கம்மா உடன் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் சுவாமிகள் புஷ்ப அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. பின்னர் சக்கரத்தாழ்வார் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா முழக்கத்திற்கு இடையே குளத்தில் புனித நீராடினார். அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்களும் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் எடைக்கு எடை பணம் செலுத்தி துலாபாரம் செய்தனர். மேலும் சுமார் 10,000 பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக புவியியலாளர்கள் ஆய்வு அறிக்கைக்கு பிறகு பக்தர்கள் திருவண்ணாமலையில் தீபமலை ஏறுவது குறித்து அறிவிக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். திருக்கார்த்திகை தீப திருவிழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு தீபத் திருவிழாவிற்கு சுமார் 40 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பதாக கூறினார். சரவணவேல்சாமி அவர்கள் தலைமையிலே நாளைய தினம் 9 பேர் கொண்ட குழு ஆய்வு செய்வதற்கு வருகின்றார்கள். அந்த ஆய்வுக்கு பிறகு அவர்கள் அளிக்கின்ற அந்த ஆய்வறிக்கையை தொடர்ந்து மாவட்டத்துறை அமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அதற்குண்டான அறிவிப்பை முறையாக நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள் அறிவிப்பார். இதையடுத்து பேசிய அமைச்சர் ஏவா வேலு RFID சிப் பொருத்தப்பட்ட அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே திருக்கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்றார். இந்த முறை பொறுத்தளவுக்கு இந்த ஆன்லைன் டிக்கெட் எடுக்கிறவங்க சரி, அதே மாதிரி சிறப்பு பாஸ் பெறுவங்களும் சரி, யாரும் வெளியில் நிற்கிற நிலைமை இருக்காது. ஏன்னா கவுண்டரெல்லாம் நாங்கள் அதிகமாக்குறோம். அது வந்து கியூ கோடு மூலயமா டெஸ்ட் பண்ணி தான் உள்ளே அனுப்ப போகிறோம்.
ஆனால் பெற்றோர்கள் அத்தனை பேரும் கட்டாயம் உள்ளே போவதற்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் ஆன்லைனில் டிக்கெட் பெறுபவர்கள் பாதுகாப்பு கருதி முன்னதாகவே கோவிலுக்கு வர வேண்டும் என்றும் அமைச்சர் ஏவா வேலு கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மயோனிஸ் சாப்பிட்ட கபடி வீரர் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் கூறியுள்ளனர். ராமராஜபுரத்தைச் சேர்ந்த 28 வயதான தீபக் பாண்டி என்பவர் மாநில அளவிலான கபடி போட்டிகளில் கலந்து கொண்டு ஏராளமான பரிசுகளை வென்றுள்ளார். கடந்த 3ஆம் தேதி அவரது மனைவி புவனேஸ்வரி பரோட்டா மற்றும் சிக்கனை வாங்கி வரச் சொன்னதாக தெரிகிறது. இதற்காக வாடிப்பட்டியில் உள்ள உணவகம் ஒன்றில் தீபக் பாண்டி சிக்கன் மற்றும் பரோட்டாவை வாங்கியதாக தெரிகிறது. வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிட்ட நிலையில் தீபக் பாண்டி மட்டும் சிக்கனுடன் சேர்ந்து வாங்கிய மயோனஸை சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. வீட்டு வாசலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த தீபக் பாண்டி திடீரென நெஞ்செரிச்சல் ஏற்பட்டதாக உறவினர்களிடம் கூறியுள்ளார். உடனடியாக வாடிப்பட்டியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் தீபக் பாண்டி உயிரிழந்தார். இவரது உயிரிழப்புக்கு மயோனிஸ் தான் காரணம் என உறவினர்கள் குற்றஞ்சாட்டினர். பரோட்டா வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டாங்க. சிக்கனை மட்டும் ஒரு 4 பேர் எல்லா பேரும் பாதியாக சாப்பிட்டோன்னே மைனஸ் மட்டும் தொட்டு திங்கிற மைனஸ் மட்டும் 2 அவன் மட்டும் தான் உட்காந்து சாப்பிட்டேன். பாடிப்பில் வாங்கிட்டு வந்து சிக்கனோட மைனஸை மட்டும் அவன் மட்டும் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நெஞ்சு எறிகிற மாதிரி இருக்குப்பா அப்படின்றத சொன்னதுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரிக்கு போனோம். திருமணமாகி ஓராண்டில் தீபக் பாண்டி உயிரிழந்த சம்பவம் கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 1300 ஆண்டுகள் பழமையான ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்கு உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோ விருது கிடைத்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் துக்காச்சி கிராமத்தில் 7 ஏக்கரில் அமைந்துள்ள ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் ராஜராஜ சோழனின் மூதாதையர் காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. பழமையான கலைநயமிக்க அழகிய சிலைகளுடன் உள்ள இந்த கோவிலில் பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு 5 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனமானது தொன்மை மாறாமல் புதுப்பித்து குடமுழுக்கு நடத்தி பாதுகாத்தமைக்காக ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலை 2024ஆம் ஆண்டிற்கான சிறப்பு விருதுக்கு தேர்வு செய்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். எங்களுடைய உயிரினும் மேலான தலைவர் அவர்களுடைய சிந்தையில் உதித்திட்ட திட்டம் என்பதால் 2022ஆம் ஆண்டு 100 கோடியும் 2023ஆம் ஆண்டு 100 கோடியும் 2024ஆம் ஆண்டு 100 கோடியும் ஒதுக்கியதன் விளைவாகத்தான் 507 திருக்கோயில்கள் இதுவரையில் இந்த புனரமைப்பு பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் குடமுழுக்கு நடத்துதல், குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஜீசஸ் என்று பொறிக்கப்பட்ட காப்புகளை விற்பனை செய்ததாக திருப்பதி மலையில் உள்ள கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உள்ள திருமறையில் இந்து மதத்தை தவிர வேறு மதங்கள் தொடர்பான வழிபாடுகள், கூட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் ஈடுபட தேவஸ்தானம் தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் திருப்பதி மலையில் உள்ள CRO பகுதியில் செயல்படும் கடை ஒன்றில் வேற்று மதங்கள் சார்ந்த சின்னங்கள் பொறித்த பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தேவஸ்தான விஜிலன்ஸ் துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட கடைக்கு சென்று அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஜீசஸ் என்று பொறிக்கப்பட்ட உலோக காப்புகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்தனர். இதையடுத்து அந்த கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். ஏற்கனவே டீ வழங்கும் கப்பில் மத அடையாளத்தை குறிக்கும் குறியீடு இருந்ததால் கடந்த ஆண்டு கடை ஒன்றுக்கு சீல் வைக்கப்பட்டது. வெள்ள பாதிப்புகளுக்கு திமுக அரசின் கவனக்குறைவே காரணம் என்றும் EPS விமர்சித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட 7 பாலங்கள் இடிந்ததாக அமைச்சர் ஏவா வேலு குற்றம் சாட்டியது உண்மைக்கு புறம்பானது என்று அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் சங்கராபுரம் மூங்கில் துறைப்பட்டு பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே இருந்த பாலம் அடித்து செல்லப்பட்டதற்கு அரசு செய்த தவறை காரணம் என்று குற்றம் சாட்டினார். நீர்வளத்துறை அதிகாரிகளின் கருத்துக்களை கேட்காததால் 16 கோடி ரூபாய் மக்கள் வரி பணம் வீணடிக்கப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடினார். அதிமுக ஆட்சியில 7 பாலம் உடைந்ததாக ஒரு தவறான பொய்யான செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். அது உண்மை அல்ல. 4 பாலத்துடைய விவரம் தான் சொல்லியிருக்காரு. அது 4 பாலம் உண்மை அல்ல. அவர் வெளியிட்ட செய்தி தவறான செய்தி. இந்த தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் உடைந்து விட்டது. அதை மறைப்பதற்காக, அரசியல் ஆதாயம் தருவதற்காக இப்படிப்பட்ட தவறான செய்தியை தெரிவித்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வெள்ள பாதிப்புகளுக்கு திமுக அரசின் கவனக்குறைவே காரணம் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சசிகலாவை நீதிமன்றத்தில் விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கோடநாடு எஸ்டேட் பங்களாவில் 2017ஆம் ஆண்டு பாதுகாவலரை கொலை செய்து ஆவணங்கள், பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோரையும் விசாரிக்க வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்ட தீபு, சதீசன், சந்தோஷ்சாமி ஆகியோர் உதகை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் மேல்முறையீடு செய்தனர். விசாரணையின் போது பங்களாவில் இருந்து காணாமல் போன பொருட்கள் எவை என்பது பற்றி சசிகலா மற்றும் இளவரசிக்குத்தான் தெரியும் என்பதாலும், தற்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இல்லாததாலும் அவரை விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி, சசிகலா ஆகியோரிடம் நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சசிகலாவின் உறவினர்களான இளவரசி, சுதாகரன், அதிமுக பிரமுகர் சஜீவன் ஆகியோரையும், சம்பவத்தின் போது மாவட்ட ஆட்சியராக இருந்த சங்கர், எஸ்பியாக இருந்த முரளி ரம்பா ஆகியோரையும் விசாரிக்கலாம் எனவும் உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. லண்டன் சென்று வந்த பிறகு அண்ணாமலையின் பேச்சில் முதிர்ச்சி தெரிந்ததாக சீமான் குறிப்பிட்ட நிலையில் சீமான் தனக்கு அண்ணன் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது வரவேற்கிறேன், நம்பி வாழ்த்துறேன். படிச்சுட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள், அவ்வளவுதான். அது இப்போ எல்லாருமே சொல்றாங்க, தம்பி வந்து இப்போ பேசுறதுல நிறைய முதிர்ச்சியா இருக்கு, நிதானமா இருக்குன்னு. அது மாதிரி இங்கே இருக்கிற கொஞ்சம் பேரை படிக்க அனுப்பி, அவர் எங்கே படித்தாரோ அங்கே அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டா கொஞ்சம் என்னப்பா அனுப்பிவிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அவர் தேடல் அவசியம். ஒரு புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வோம், கற்றுக்கொள்வோம்னு நினைக்கிறத வந்து அது குறை சொல்ல முடியாது. அவர் கற்றுட்டு வந்ததில் மகிழ்ச்சி தான். ஒரு 3 மாத காலம் வெளியிருந்து ஒரு கடினமான ஒரு கல்லூரியில் படிக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை நம்ம பார்க்குறோம், நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பார்க்குறோம். ஒரு மனிதனுக்கு வந்துங்கன்னா அப்பப்போ நம்ம கண்ணாடி பார்க்கணுங்கன்னா இந்த விஷயத்தை என்ன பெட்டராக பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணலாமான்னு அப்பப்போ நாமளும் முதிர்ச்சியை காட்டணும் இல்லைங்கண்ணா. இல்லாட்டி 36 வயசில் சின்ன பையன் அரசியலுக்கு வந்துட்டான் அப்படின்னு அண்ணன் சொல்கிறத விட, அரசியல் வந்த பிறகு அண்ணாமலை தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுறாருன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேங்கன்னா. நிறைய தவறுகள் செய்திருக்கின்றேன், அதை சுட்டி காட்டும் பொழுது கண்ணாடியை பார்க்குறேன், என்னை திருத்திக்கிறேன். நல்ல விஷயம் செய்யும் பொழுது பாராட்டுறீங்க, அதையும் ஏற்றுக்கிறேங்கண்ணா. அதனால் சீமானனை பொறுத்தவரை ஒரு அண்ணன், மாறுபட்ட கோணம், வேறு வேறு பாதை, சித்தாந்தம் வேறு, எல்லாம் வேறு. அரசியல் இருக்கும், 2 பேரும் தமிழ்நாட்டுக்காகத்தாங்க நான் இருக்கோம், அதில் தவறு இது இல்லையாங்கண்ணா. ஆந்திராவில் ராணுவத்தில் சேர விரும்பும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம் என்ற பெயரில் அவர்களை பெல்ட்டால் தாக்கும் கொடூர காட்சிகள்தான் இவை. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் பசவரமணா என்பவர் இராணுவத்தில் சேர விரும்பும் இளைஞர்களுக்கு பயிற்சி மையம் நடத்தி வருகிறார். இதற்காக தலா 1 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்து இருக்கிறார் ரமணா. இந்நிலையில் கடந்த ஆண்டு தனது பயிற்சி மையத்தில் பயின்ற ஒருவரை ரமணா தாக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. மனிதாபிமானமே இல்லாமல் பெல்ட்டால் ரமணா அடிப்பதும், அடிவாங்கும் நபர் அலறும் காட்சிகளும் நெஞ்சை பதைபதைக்க வைக்கிறது. வீடியோ தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள ஆந்திர அமைச்சர் நரா லோகேஷ், இந்த சம்பவம் குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புஷ்பா 2 படத்தை பார்க்க வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதி அளிப்பதாக நடிகர் அல்லு அர்ஜுன் அறிவித்துள்ளார். சந்தியா திரையரங்கில் நடந்த மரணம் தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்ட நடிகர் அல்லு அர்ஜுன், பெண்ணின் மரணத்தை அறிந்து தங்கள் படக்குழுவினர் அதிர்ச்சி அடைந்ததாகவும் வருத்தமடைந்ததாகவும் கூறினார். Firstly, I would like to say condolences to the entire family. Mothu Revati gar family ki condolences from me and the entire team of Pushpa. మేము ఏం చేసినా ఈ లాస్, మేము ఏం చేసినా ఎంత మాట్లాడినా దిస్ లాస్ కెన్ నెవర్ బి, కెన్ నెవర్ బి కవర్డ్. துயரமான இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு துணை நிற்பதாகவும் அல்லு அர்ஜுன் உருக்கமாக பேசினார். திரையரங்குகளுக்கு வரும் ரசிகர்களும் பொதுமக்களும் படத்தை பார்த்து ரசித்து பாதுகாப்புடன் வீடு திரும்ப வேண்டும் என்றும் அல்லு அர்ஜுன் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. அக்ராவரம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். மீனூர் அக்ராவரம் இடையே கவுண்டன்யா மகாநதி ஆறு பாயும் நிலையில் மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் தட்டப்பாறை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது.
ஆற்றில் இறங்கும் மாணவர்கள் ஈரத் துணியுடன் பள்ளிக்கு செல்வதால் உடல்நிலை பாதிப்பு ஏற்படுவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மழை காலங்களில் கவுண்டனிய மகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அக்ராவரம், மீனூர் சுற்றுவட்டார மக்கள் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். எனவே அரசு விரைந்து பாலம் அமைத்து தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பச்சிளம் குழந்தைகளுக்கான செவிப்புலன் பரிசோதனைக்கான முன்னோடி திட்டத்தை திமுக எம்பி கனிமொழி தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மற்றும் ஹியரிங் லைஃப் ஃபவுண்டேஷன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினர். இதில் பேசிய கனிமொழி, தற்பொழுது தொடங்கியுள்ள இந்த திட்டத்தின் மூலம் முதல் பரிசோதனையில் குழந்தைகளுக்கு செவித்திறன் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டால் அது தொடர்பான தரவுகள் சேமித்து வைக்கப்பட்டு அடுத்த சிகிச்சைக்கு வரவில்லை என்றால் பெற்றோரை தொடர்பு கொண்டு விவரங்கள் கேட்கப்படும் என்றார். இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு நம்மளும் மறந்துட போறது கிடையாது. அவங்களும் வரலையா, வராங்களா, அந்த குழந்தைக்கு சிகிச்சை போய் கிடைக்கிறதா என்று ஒவ்வொரு குழந்தையையும் நம்மால டேக் பண்ணி அந்த குழந்தைக்கு சிகிச்சை கிடைக்கும் வரை, அந்த குழந்தை சிகிச்சை கிடைச்சாலும் அவங்க அதுக்கப்புறம் திரும்ப டெஸ்ட்டுக்கு வராங்களாங்கிறத அவங்களோட லைஃப் லாங் நம்ம அவங்கள கண்டினியூஸாக அந்த ப்ராசஸ்க்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கடலூர் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நிவாரண நிதி வழங்கினார். பெஞ்சல் புயலால் பெய்த பெருமழையாலும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்காலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதற்காக கடலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் டோக்கன் விநியோகித்தனர். இதையடுத்து கடலூர் மாவட்டத்தில் நிவாரண நிதி வழங்கும் பணியை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். 2000 ரூபாய், 5 கிலோ அரிசி, 1 கிலோ துவரம்பருப்பு ஆகியவற்றை 200 பேருக்கு அமைச்சர் வழங்கினார். கடலூர் மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்ட 1,95,000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் எனவும் ரேஷன் கடைகள் மூலம் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக எடப்பாடி அருகே உள்ள பெரிய ஏரி நிரம்பி உபரி நீர் தரைப்பாலத்தை மூழ்கடித்தது. சேலம் மாவட்டம் முழுவதும் பரவலாக தொடர் கனமழை பெய்தது. இதன் காரணமாக ஏற்காடு மலையடிவார பகுதியில் இருந்து உருவாகும் சரபங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் பல இடங்களில் உள்ள தடுப்பணைகள் நிரம்பி தண்ணீர் வழிந்தோடி எடப்பாடி அருகே உள்ள பெரிய ஏரியை அடைந்தது. இந்நிலையில் பெரிய ஏரியும் நிரம்பி முழு கொள்ளளவை எட்டி அங்கிருந்து வெளியேறும் உபரி நீர் தரைப்பாலத்தை மூழ்கடித்து ஏரிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மறுகரையில் உள்ள செட்டிக்காடு, முரம்புக்காடு, நண்டுக்காரன் காடு, சரிவாரை காடு உள்ளிட்ட பல்வேறு கிராமப் பகுதிகளுக்கு செல்லும் பிரதான சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது.